கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஒத்துக்கிடுவாளா? சரி கேட்டு பாப்போம். எம்மா எம்மா கொஞ்சம் நின்னு. என்ன டீ என்னன்னு சொல்லு. ஏடி ஜெசி இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க, கார்த்தி தான் கூப்பிட்டா, எதுக்குன்னு தெரியல, அதான் கேட்டேன். சரி டி. என்னமாக்கா, என்ன விஷயம் சொல்லு. இப்ப அது எம்மா எங்க காலேஜ்ல இருந்து டூர் கூட்டு போறாங்க, நான் போகலாமா? இதுக்கு எதுக்கு மக்களே தயங்கி கேட்டுட்டு இருக்க? நல்ல தைரியமா கேட்க வேண்டியதானே, போயிட்டு வா. போயிட்டு வாட்டி. எவ்வளவு ரூபா வேணும்? அம்மா 500 ரூபா கேட்டாங்க, கை செலவுக்கு காசு வச்சுக்காங்க அப்படின்னாங்க. சரி டி, அப்போ ஒரு 3000 ரூபாய் தந்து விடுதேன், வச்சுக்கா கையில. சரிம்மா. அப்போ உனக்கு ஓகே என்ன போறது? எனக்கு அது ஓகே தான் டி. இந்த மாதிரி நீ எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும்னு தான் அம்மா எனக்கு ஆசை. எம்மா ஏடி கார்த்தி, அப்படி நீ எங்க போற? டூர் போறேன் டி கீர்த்தி, நான் டூர் போறேன். ஹே ஜாலி, டூர் போறேன், ஜாலி ஜாலி. ஏடி எத்தனை நாள் ட்ரிப்? 2 டேஸ் நினைக்கிறேன் டி. எனக்கு ஜாலியா இருக்கு, ஜாலி ஜாலி. டூருக்கு போறேன். அப்படி எங்கலாம் டி போறிய? அதெல்லாம் தெரியல டி. ஏதோ கன்னியாகுமரின்னாங்க, வட்டக்கோட்டைன்னாங்க, எனக்கு சரியா தெரியல எந்த இடம்னு. எனக்கு ஜாலியா இருக்கு. இது காட்டி இவ்வளவு ஜாலியா இருக்கு இந்த இடத்துக்கா? பாட்டி பாட்டி, அதுக்காக என்ன கூட்டி போறா? உங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டி போறாவல? ஜாலி, டூருக்கு போறேன். எங்க நம்ம பிள்ளை பழைய மாதிரியே மாறிட்டாங்க. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இனிமாவா அதெல்லாம் மறந்துட்டு இப்படி சந்தோஷமா ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும். என் பிள்ளை அதெல்லாம் நம்ம சொல்றது தான்ட்டு கேப்பா. நீ எதுவும் சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்திடாத. ஆமா, நான் தானே ஏதாவது சொல்லிட்டு இருக்க போறேன். எனக்கு என் பிள்ளை இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் எனக்கே ஆசை. சரி அதை விடு. பிள்ளை எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்து விட்டுருனேன். சரிங்க. அதுவா பாட்டி, வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சேன். வேற எந்த காய்கறியுமே வீட்டுல இல்ல. கிழவிக்கு இப்பதான் இளம ஊஞ்சலாடுது போல. சரி பாட்டி, நான் உங்களை இனிமே மீனா அக்கானியே கூப்பிடுதேன். எவன் முருங்கக்காய் கேட்டாலும் முருங்கக்காவே தர முடக்கால. தெரியாம அப்படி அத்துட்டு தான் ஓடினும் போல. குத்து குத்தா கிடக்கு. ஒரு முருங்கக்காய் கேட்டு தர முடக்கால் இல்ல இல்லன்னு சொல்லி என்ன ஏமாத்துதால்வ. அதுவும் இந்த வசந்தி சாந்தி வீட்டுல என்ன முருங்கக்காய் கிடக்கு. ஒண்ணு கேட்டா தர முடக்கால்வல. என்ன இந்த ரெண்டு என்ன வட்டமிசமானாரு போடுது. எவ குடும்பத்துக்கு எடுத்து சொல்லுதால்வன்னு பாப்போம். இட்டி வள்ளி, இந்த மனச மவா இருக்கா தெரியுமா? அவ அந்த ஒரே அந்த கோமதி மவன் கூட ஏதாண்டி வார காலேஜ் போயிட்டு அங்கே இங்கே பேக்கு திக்கிட்டு சிலிப்பிக்கிட்டு தான் அலையுதா. படிக்குதா இல்ல வேற எங்கேயாவது போதானே தெரியலடி. அட கிழட்டு நாயே, என் குடும்பத்தையே கெடுத்து பேசிட்டு இருக்க நீ. அதுக்கு அந்த வள்ளி என்ன சொல்லுதான்னு பாப்போம். என்னக்கா நீங்க இப்படி சொல்லுதிய? அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை இல்ல, இப்படிலாம் பேசாதியக்க. அது சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? அது இப்பதான் படிச்சுட்டே இருக்கு. நல்லா படிக்கிற பிள்ளைன்னு ஊருக்குள்ள பேரு. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிய? ச்சே, அந்த வள்ளி கூட பரவாயில்லையே. இந்த கிழவி இவளுக்கு என்ன இது? உனக்கு என்ன தெரியும் வள்ளி? நான் தானே பார்த்துட்டு இருக்கேன் தினந்தோறும். கண்ணு பார்க்க முடியல. வரம்ச்சுலனா அந்த பாக்கே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு ரெண்டு பேசிட்டு இருக்கு. என்னத்ததான் பேசி தொலைதோ. கொஞ்சம் கழிச்சு பேசினாலே என்னையா நம்ம போற வரது கூட கண்டுக்கிடாம அப்படியே பேசுது. கிட்ட நின்னு பேசுது. இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. ரெண்டு படிக்கிற பிள்ளைகளு, அத்தை மாமா பிள்ளைகள் வேற. கிட்ட வேற என்னக்க படிக்கிற பிள்ளைகள் படிப்பு கூட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பின்ன நீ அவ்வளோ கூட சேர்ந்தாலேறவ தானே, அவ்வளோ கூட தான் சப்போர்ட் பண்ணுவேன். பின்ன உன்ன மாதிரி கால் சொல்லிக்கே சப்போர்ட் பண்ண முடியும்? சப்போர்ட் பண்ணிட்டு அவ்வளோ கூட்டாளிக்கிட்டு என்னால ஆட முடியுமா? இதுதான் உனக்கு முதல்ல முடியும் பாத்துக்கா.
இதுக்கப்புறம் என் பிள்ளைய பத்தி எங்கேயாவது பேசுனேன், நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன் கிழவி. எம்மா, என் இடுப்பெலும்பு நொடிச்சிட்டாளே. ஐயோ, அது என்ன உனக்கு அடுத்த வீட்டு குடும்பத்தை கெடுத்து பேசுறது? முதல்ல உன் குடும்பத்தை பாத்துக்க கிழவி. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உள்ளதானே சொன்னேன். என்ன கிழவி உள்ளத சொன்னேன்? இன்னைக்கு உனக்கு என் கையால தான் சாவுன்னு நினைக்கேன். நல்லா வலிக்கிட்டு உனக்கு. எக்க விடுங்கக்க, எக்க வயசுக்கு மரியாதை கொடுங்கக்க, விடுங்கக்க. இந்த கிழவி என்ன வயசுக்கு தக்க மாதிரியா நடந்துக்கிடுது சொல்லுவல்லி? அது அப்படிதான் நமக்கு தெரியும்லக்கா, விடுங்க. என்ன வள்ளி, அது அப்படிதான் தெரியும், விடுங்கங்க. ஆமா, பின்ன உங்களை என்ன சொல்ல? அங்க கெடுத்து இங்க சொல்லுவிய, இங்க கெடுத்து அங்க சொல்லுவிய. அங்க கேட்டுட்டு வந்து அடுத்த வீட்டு குடும்பத்தை என்கிட்ட பேசுவிய. என் குடும்பத்தை எத்தனை பேர்கிட்ட பேசுனீங்களோ? எனக்குலாம் இந்த புத்தி கிடையாது. இவ்வளவுகிட்ட நின்னாலே வழக்கம் கிடையாதுமா. ஏ கிழவி, இன்னொரு தடவை வேற யார்கிட்டயாவது என் குடும்பத்தை பத்தி தப்பா சொன்ன அவ்வளவுதான் பத்துக்க உனக்கு. நீ ஃபர்ஸ்ட் என்ன கிழவி கூப்பிடுறத நிறுத்துடி. நீ பெரிய காமெடி பாரு. சரி விடுங்கக்கா, வாங்க போவோம். பாத்தியா வள்ளி, இந்த கிழவிக்கு வந்திருக்க கொழுப்ப. அங்க கெடுத்து இங்க சொல்லுது, இங்க கெடுத்து அங்க சொல்லுது. என் குடும்பத்தையே பத்தி தான் ஒவ்வொரு இடத்துலயா பேசிட்டு இருக்கு. ஒரே என் மோளை பத்தியே பேசிட்டு இருக்கு. இதுக்கு வேற வேலை சொல்லியே இல்ல போல. அதுதான் அப்படின்னு தெரியும்லக்கா, வாங்க போவோம். சரி, நம்ம அம்மா டூருக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம சீனியர்ட்ட கால் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ சீனியர். சொல்லு கார்த்தி, என்ன? எங்க வீட்ல டூருக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களே, ஜாலியா இருக்கு. எப்படி ஜெசியத்தை ஒத்துக்கிட்டாங்க? சும்மா நான் கேட்டேன், எங்க அம்மா சரி போன்ட்டாங்க. கேட்டோன்னே போன்ட்டாங்க. ஒரே மேடம்க்கு ஜாலி தான் போல. பின்ன இருக்காதா, ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கேட்டோன்னே வேற ஒத்துக்கிட்டாங்க. அதுவே எனக்கு ஜாலியா இருக்கு. அப்ப சரி. எனக்கு வேற இந்த மாதிரி ட்ரிப் போறது, இந்த மாதிரி ஊர் ஊரா அப்படி சுத்துறது, அங்க உள்ள ஃபுட் எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அதனால எங்க அம்மா விட மாட்டாவளோ என்னமோன்னு யோசிச்சுக்கிட்டே போனேன். ஆனா சரி, எங்க அம்மா விட்டுட்டாவ. எனக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட பக்கி, அப்ப ஏன் கூட வரணும்னு உனக்கு சந்தோஷமா இல்ல? இல்ல, அதுவும் ஒரு சந்தோஷம் தான். ஆனா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட லூசு. சரி, நாளைக்கு பாப்போம். ஓகே சீனியர், நாளைக்கு பாப்போம். பாய். பாய் கார்த்தி. ஒரு வழியா நம்ம அம்மா டூருக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாவ. இப்படி ஒத்துருப்பாவ. சரி, அவிய மனசுக்கே தோணி இருக்கும், நம்ம பிள்ளை இதுக்கெல்லாம் ஆசைப்படும்ல, எதுக்கு போவிடாம இருக்கணும் நீ. அதனால ஒத்துருப்பாவ. நாளைக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அப்ப சரி, நம்ம போய் கொஞ்சம் படுத்து தூங்குவோம். வனஜா, நீ அந்த மீனா பாட்டிக்கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு கிடந்த? அதை ஏன் கேக்கிய? அந்த கிளவி இருக்கலாக்க, நான் இருக்கேன்னு தெரியாமலையே என் குடும்பத்தை பத்தி, என் பிள்ளைய பத்தி என் முன்னாடி தப்பா பேசிட்டு இருக்கு. அந்த பள்ளி கிட்ட உட்கார்ந்து சவத்த. அந்த கிளவிக்கு வேற என்ன வேலை? ஒரே நம்ம வீட்டை பத்தியே தான். நம்ம எல்லார பத்தியும் அதுக்கு கதை விடலன்னா அதால இருக்கவே முடியாது. அதான்க்க, இனிமே என் குடும்பத்தை பத்தி பேசாதன்னு சொல்லி வாங்கி ஒரு மிதிய மிதிச்சேன். அம்மா அத்தானே முதுக பிடிச்சிட்டு போச்சு. மிதிக்க வாக்க செஞ்சியே. பின்ன வேற என்னத்தே பண்ண? நானும் அதுகிட்ட சொல்லிட்டேன். ஒரே சாடமடையா சில நேரம் பேசுது, ஏதாவது சொல்லிக்கிட்டே போகுது. அதான் நான் இப்ப காதால கேட்டுட்டேன். இதை நான் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி ஒரு மிதிய மிதிச்சிட்டேன். எக்க சும்மா இருங்க, அதான் வருது அந்த கிளவி.